ஸ்டார்ட் பண்ணலாம் குருஜி. எல்லாம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். சிட் எரெக்ட். கண்ணை மூடிக்கோங்க. தியானத்துக்கு வந்துடலாம். மூச்சு எடுத்துக்கலாம், மூச்சு விடலாம். ரிலாக்ஸா மைண்ட் வச்சுக்கோங்க. நாம கத்துக்க போற சில விஷயங்களை நல்லா ஆழமா சுவாசிச்சு மூச்சு எடுக்கும் போது நான் இன்னைக்கு சில விஷயங்கள் கத்துக்க போறேன். அந்த மனநிலையிலேயே இருந்து எல்லாம் உள்வாங்கி அது என் மெமரிக்கு போய் என் வாழ்க்கையில நான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மனநிலை கொண்டு வாங்க. ஆல்பா மைண்டுக்கு வந்துருங்க. சோ தெளிந்த ஓடையில இருக்கிற மாதிரி யூ ஃபீல் இட். எந்த விதமான இப்ப சஞ்சனமும் இல்லாம கலக்கமும் இல்லாம ஒரு தெளிவான சிந்தையில காலை பொழுதுல நாம இருக்கிறோம். மூச்சு எடுத்துக்கலாம், மூச்சை விடலாம். இன்ஹேல், பிரேயர். ஓ breathe in. ஓ breathe in. ஓ வாழ்க வையகம், வாழ்க வளம். எப்பொழுதும் அமைதி நம்ம மனத்துல இருக்கட்டும், நம்ம சுற்றிலும் இருக்கட்டும், உலகம் முழுவதும் இருக்கட்டும். எதிரொலிக்குது. நம்ம பல பாதைகளை கடந்து வந்திருக்கோம். நாம பல பாதைகளை கவர்ந்து வந்திருக்கோம். நிறைய பேர் நம்ம கூட ஜார்னி பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் கூட. நேரடியா வகுப்புல வந்திருக்கலாம், இல்ல ஆன்லைன்ல வந்திருக்கலாம். சோ ஆன் பண்ணிருக்கேன். எல்லாருக்குமே பொன்னான நேரங்களை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். கற்றுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா அறிவு சார்ந்த விஷயம். அந்த அறிவை நாம வளர்த்துக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருப்பி திருப்பி சொல்றாரு நிறைய இடங்கள்ல, அறிவை நாம் வளர்க்கணும், செவிக்கு சில உணவு கொடுக்கணும் அப்படின்றதுதான். அதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாரா இருக்காங்களா அப்படின்னா இல்லைன்றதுதான் அர்த்தம். அறிவு இருந்தா நாம இந்த உலகத்துல சாதிக்கலாம், ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்றதுதான் இந்த இது. இந்த நாம குறுகிய காலத்துல அறிவை பெற்றார் எல்லாம் பெற்றார், அறிவையே தெய்வம் என்றார் தாயுமானவர். ஆனால் நம்ம திருப்பி திருப்பி அந்த அறிவு 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 அந்த அறிவை மேல் மேலும் பெருக்கி அதுக்கு அளவில்லாம சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நாம் சாதிப்பதற்கு அது ஒரு மருந்தாக இருக்குது. அப்படிப்பட்ட மருந்த நாம இப்போ கத்துக்க போறோம். உடல் நலம் மட்டுமே ஒருத்தருக்கு ஹெல்த்ன்னு சொல்ல முடியாது. மனநலமும் நமக்கு தேவை, அவசியமா இல்லையா? உடல் நலத்தோட மனநலம் அதிகமா தேவை இன்னைக்கு காலகட்டத்துல. ஒரு குடும்பத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பமுடைய கஷ்டங்கள் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தம்பி இங்க கவனிக்கணும். என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கவனித்தல், கான்சென்ட்ரேஷன் நான் யாருக்கோ சொல்ல, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட நேரம் வந்து கோல்டன் டைம். என்னோட வாழ்க்கை என்னோட நேரம். என்னது? என்னோட நேரம் என்னோட வாழ்க்கை. நான் வாழ்க்கையை கொடுக்குறேன். யாருக்குமே நேரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நேரங்களை சிந்தித்துதான். இப்ப நான் உங்க நேரங்களை சாப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இருக்கணும். மத்தவங்க நேரங்களுக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் தன் நேரங்களுக்கு மரியாதை கொடுப்பான். ஒருத்தரை நான் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சுத்தின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு டைம் கொடுக்குறேன்னா அந்த டைம்ல இருக்கிறதுக்கு முயற்சிப்பான். அது யோகால டிசிப்ளின்னா டைமோட சேர்ந்துதான் டிசிப்ளின். நீங்க யோகா டைம் 6 மணிக்கு பண்ணுவேன்னா 6 மணிக்கு வரணும், 7 மணிக்கு ஏந்துக்கணும், 7 மணிக்கு ஏந்துக்கணும். அதனால டைம் வந்து மத்தவங்க சொல்றதை கவனிக்கிறது. என்னோட படிப்பினை கொடுக்குறேன், என்னோட படிப்பினை நான் கொடுக்குறேன். எல்லாம் படிச்சு இருந்தாலும்
எத்தனை பேர் உங்களுக்கு அந்த படிப்பினை மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க? கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால கொடுக்கல. அதனால நீங்க எல்லாம் வந்து இத கத்துக்கிறதுக்காக நாங்க 3-4 மாதம் காலமா எங்களோட நேரங்களை, நீங்க இந்த 1 hour கத்துக்கிறீங்கன்னா எங்களுக்கு எத்தனை மணி நேரம் முன்னாடி நாங்க வேலை செஞ்சிருக்கணும் தெரியுமா? நீங்க வந்து உட்காந்து கவனிச்சுட்டு போறீங்க. 1 hour திருப்பி ஃபாலோ பண்ணீங்களா தெரியாது. பட் நாங்க கொடுக்கறது மட்டும்தான் எங்க வேலை. வாங்கியிருக்கோம், வாங்கிக்கோங்க, பயன்படுத்துங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு அதிகமான லைன் நிக்கிற இடம் எது அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்ட சென்டர்ல தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஒவ்வொருத்தருமே கவுன்சிலிங் போறாங்க. அது அவசியமானா கண்டிப்பா அவசியம் கூட. ஒவ்வொருத்தருமே, நான் கூட கவுன்சிலிங் போய் பண்ணிக்கணும். எனக்குள்ள இருக்காது, எனக்குள்ள ஆழ் மனதுல சில ப்ராப்ளம் இருக்கும், அது தெரியாது. ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மனநலத்தோட நம்ம டைம் ரொம்ப முக்கியன்றதுனால. ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஆண்களை நல்லா லவ் பண்ணுவாங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆண்கள் கூட நல்லா பழகி கூட போற மாதிரி போய் எங்காவது ஒரு இடத்துல சாவச்சிடுவாங்க. லவ் பண்ணுவாங்க, ஆண்கள் கூட போவாங்க, சாவச்சிடுவாங்க. இது மாதிரி நிறைய ஒரு 10-15 ஆண்கள் செத்து போறாங்க. என்னென்ன காரணம் தெரியல. அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பொண்ணுதான் இட்டுன்னு போய் சாவடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. லவ் பண்ணோம், ஆண்கள் கூட போவோம், குளத்துல பிடிச்சி தள்ளுறது, மலை மேல இருந்து கீழே தள்ளுறது. என்ன காரணம் கேட்டா அந்த பொண்ணு தெரியல, நான் சாவடிக்கிறேன், ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியல, அந்த டைம் பண்ணிடுறேன் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு திடீர்னு வர சாவடிக்கணும், லவ் பண்ண சாவடிக்கணும், இது மட்டும் தான் தெரியுது, எனக்கு வேற எது காரணமே தெரியல அப்படின்றாங்க. சைக்காலஜி கவுன்சிலிங்ல போயிட்டு அப்புறம் அவங்களை ஹிப்னாட்டிசம் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஆழ் மனதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆழ் மனதுல அவங்க பாட்டிய இந்த தாத்தா வந்து என்ன பண்றாரு, ரொம்ப மோசமான அனுபவ கொடுமை பண்ணி அவர் துன்புறுத்தி அடிச்சு பண்ணும் போது, அதனால இருக்கிற ஆண்கள் 2-3 பேர் அவங்க கூட அண்ணன் தம்பிகளா ஏமாத்தி பாதிக்கப்பட்டதுனால ஆண்களே கெட்டவங்க அப்படின்ற மனச குழந்தையில இருந்தே வளர்த்துறாங்க. அந்த அத மேல ஆண்கள் கெட்டவங்க கெட்டவங்க, நீங்க பார்த்தா சாவடி சாவடின்னு அந்த பாட்டி சொன்னது இந்த குழந்தை மனதுல பறந்து வளர்ந்து அது உள்ள போய் அந்த செயலை செஞ்சுட்டு. அப்படி ஆழ்மனதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவோம். கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ். கரெக்டாமா? நமக்கு தெரியாமையே நம்ம உள் மனதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அது கொண்டு வர்றதுக்கு தான் தியானமும் மூச்சு பயிற்சி. அது இருக்க தெரிஞ்சு தெரிய வேணாம், அது அப்படியே போட்டோம், அது வேண்டாம். அதுக்குதான் ஆகாமிய கர்மம், தெரியாம இருக்கிறது, பிராரப்த கர்மம். அப்படி அந்த கர்மங்களை, கர்மம்னா செயல்னு அர்த்தம். அது ஒண்ணு கர்மம்னா அது கெட்டது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்துதான் கர்மம். நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், காலம் ரொம்ப என்னோட நேரம் கிடையாது இது. அதனால மனநலம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த வகுப்புல எத்தனை பேர் பயிற்சியில கலந்துக்கிறீங்கன்றது ஒரு முக்கியமான வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிறக்கூடிய ஒரு படிப்பு. இது யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா நான் மனநலத்தை படிச்சவன், படிச்சு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைய நீங்க எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்னு இருக்கு. வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்னா ஒத்து போறது. எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்? 12 அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் இருக்கு. உங்க ஆழ் மனதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொணர்ந்து அந்த பொண்ணை சரி பண்ணாங்க. அப்புறமா அது நடக்கல. அந்த மாதிரி விஷயங்கள் பெரிய லெவல்லயும் இருக்கும், சின்ன லெவல்லயும் இருக்கும். அதை நம்ம சரி பண்றதுக்கு தான் இந்த மாதிரி மனநலம் வகுப்பு யோகால உண்டு, வர்மாலையும் உண்டு. மனம் பாதித்தாலும் மர்மம் பாதிக்கப்படும், மனம் பாதித்தாலும் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். இன்னைக்கு 90% நோய்களுக்கு காரணமே மனம்தான். நான் போன வாரங்கள்ல நம்ம சிதம்பரத்துல நம்ம நடராஜ ஜெயந்தி எடுக்கும் போது கூட ஒரு யூடியூப் போட்டு காமிச்சாங்க, அந்த முதுகு தண்டுவடம் உடைஞ்சு போயிடுச்சு. அவர் டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணணும்ன்றாரு. ஆபரேஷன் வேணாம்னு சொல்லி போய் படுத்துக்கிட்டு ஒவ்வொரு முதுகு தண்டுவடத்தையும் 3 மணி நேரம் தவம் பண்ணி 15 நாள்ல சரி பண்ணிக்கிட்டாராம் பாருங்க. அது இன்னும் கூட யூடியூப்ல இருக்கு. ஒவ்வொரு 3 மணி நேரம் ஒரு டிஸ்க்கு, அடுத்த 3 மணி நேரம், அது மாதிரி 15 நாள் பண்ணி 15ஆம் நாள் செக் பண்ணும் போது எல்லாமே சரியாயி போயிருந்ததாம் பாருங்க. சர்ஜரி என்ன இது பெரிய மாற்றம் நடந்ததுக்கு. அவரை மனதை வைத்து ஒரு சாதனை பண்ணிருக்காரு. அதுக்கு நான் யூடியூப் லிங்க் அடுத்த தடவை சொல்றேன், பாருங்க. மனம் ரொம்ப அவசியம்.
இன்னைக்கு நாம மனம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நாம அதுல ஸ்ட்ராங்கா இருக்குந்தானா இந்த உலகத்துல நம்ம பெரிய சாதனை பண்ணிடுவோம். அந்த 12 அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் பத்தி நான் பின்னால சேர்றேன். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் சிம்பிளா. நான் கேட்டேன், தார்னிகா கிட்ட கேட்டேன், இந்த வகுப்பு ஆர்ட்ஸ்ன்றீங்களே, எக்ஸ்ப்ளோரிங் என்னமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணி, இது ஒரு நல்ல வகுப்பு இது கூட அப்படின்ட்டு. யாருக்கும் புரியல அந்த டாபிக். நாம ஒரு படம் வரைய சொல்லுவாங்க, அந்த வரைய சொல்லிட்டு உங்க மனநிலையை கண்டுபிடிக்க போறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. எல்லாருடைய மனநிலையும் அதுல தெரிஞ்சிடும். அதனால எல்லாரும் வரைஞ்சிட்டு ஒரு 2 பேருக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். மிச்ச பேரு நீங்க வாங்கிக்கன்னு அப்புறமா சொல்லுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன இந்த சார்னிகாலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்கால இருக்க போறாங்க. அவங்க எல்லாம் இப்பவே பாத்துக்கோங்க. இல்ல உண்மையா சொல்றேன், வெளிநாடுகள்ல கொடுக்குற மரியாதை இந்தியால இருக்குமான்னு எனக்கு தெரியல. சைக்காலஜி கொடுக்குற மரியாதை இந்தியால இருக்கும். கவுன்சிலிங் போனாவே நீங்க பாத்தீங்கன்னா ஹை காஸ்ட் கோட் பண்றாங்க. 1000 rupees ஒரு கவுன்சிலிங். இன்னைக்கு நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்க. ஆனா நம்ம பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பெல்லாம் எத்தனை நாள் நடக்கும்னு தெரியாது. பயிற்சி வகுப்புகள்லாம் நான் நாளைக்கே வேணாம் நிறுத்திட்டாலும் நிறுத்திடுவேன். என்னோட மனநிலையை சார்ந்துதான் இது போகுது. பயன்படுத்திக்கோங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கோங்க. நான் அதுதான் சொல்றேன். தயவு செய்து சொல்றேன், அட்டன் பண்ணுங்க. மத்தவங்களை அட்டன் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேச போறோம். நல்ல டாபிக் எடுத்திருக்காங்க. இது போல வரக்கூடிய நாளுகள்லயும் நல்லா இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்துல உங்களுக்கு ஒரு 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 அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகல. ஆனா அவங்களுக்கு குழந்தை மேல பற்று இருக்கு அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டீச்சரா போய் ஒரு பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கிறாங்க. இப்ப அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். சில பேர் ஒரு பிரச்சனை வருது, அழுதே சாதிச்சிடுவாங்க. அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். புரியுதுங்களா? ஆனா உள்ளுக்குள்ள அது மாதிரி ஒரு வாழ்க்கையில வரக்கூடிய சில விஷயங்களை நாம அழறதும் தப்பு கிடையாது. நாம தெரிஞ்சுக்கணும் அவங்க அழுது சாதிக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுவும் ஒரு பேலன்சிங் ஆஃப் தாட் தான். வாழ்க வளமுடன். சிறந்த வகுப்பு நடக்க போது. எல்லாமே இன்வால்வ் பண்ணீங்க. ஹேண்ட் ஓவர் டு தார்னிகா. நான் நிறைய பேசிட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தார்னிகா வந்துடலாம். உங்களோட டாபிக். ஐ டேக்கன் 17 minutes. 15 minutes எடுத்துட்டேன். நான் வாழ்த்தா. ஓகே. மாஸ்டரே வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. இப்போ ஆர்ட் அண்ட் சைக்காலஜி நம்ம என்ன பண்ண போறோம். அந்த ஒரு டாபிக் போட்டோடனே உங்க எல்லாருக்கும் என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு? எக்ஸ்ப்ளோரிங் ஆர்ட் த்ரூ சைக்காலஜி அப்படின்னு போட்டாச்சு. சோ அதனால உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபர்ஸ்ட்? அது இப்போ வேணும். சொல்லுங்க. நேத்து கூட எனக்கு ஒருத்தவங்க போன் பண்ணி கேட்டாங்க, ஆர்ட் அண்ட் சைக்காலஜினா என்னதுக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. சொல்லுங்க. ஆமா அது இருக்கு. இப்ப ஸ்டார்டிங். புரியல. ஸ்டடி ஆஃப் சைக்காலஜினா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். ஓகே. ஆர்ட் அண்ட் சைக்காலஜினா என்னது? திடீர்னு உங்களுக்கு லெசன் எடுக்கிறாங்க, ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு, இல்ல ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பா இருந்துச்சு, இல்ல நிறைய ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதிட்டே இருக்கீங்க, சரியா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜ் எழுதுறீங்க. அதுக்கு மேல உங்களுக்கு எழுதவே தோணல. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணும்? எழுதிட்டு இருக்கும் போது நல்லா கிறுக்கணும்னு தோணுமா? அப்போ உங்க மென்டாலிட்டி கிறுக்கும் போது என்ன தெரியும்? உங்க மைண்ட் அதுல இல்ல, ஏதோ டிஸ்டர்பா இருக்கு, ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு தெரியும். நீங்க நார்மலா கிறுக்கிறத வச்சே உங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், சரியா? சோ அததான் நம்ம இப்ப பண்ண போறோம். அது எப்படின்னா, நான் வந்து சொல்வேன், நீங்களே உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன நீங்க அது மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் டான்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன் பீப்புள் நீங்களும் வந்து கொஞ்சம் எழுந்திருச்சு எங்க கூட சேர்ந்து நீங்களும் டான்ஸ் ஆடலாம்.
இல்ல இதுல இதுல சவுண்ட். A Ram Sam Sam. On the award-winning CD Action Get up to 12% off your first Agoda app booking. Download the Agoda. Healthy music for a child's heart, body, and mind. A Ram Sam Sam on the award-winning CD Action Fun Dance by The Learning Station. Arms up high, reach for the sky. Let's sing and move along
to the silly, silly Ram-Sam song. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, oh, Ravi. Winning CD Action Fun Dance by the Learning Station. Arms up high, reach for the sky. Let's sing and move along to the silly, silly Ram-Sam song. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Arms up high, reach for the sky. If you wanna be a Ram-Sam master, you've got to go a little faster. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Arms up high, reach for the sky. If you wanna be a Ram-Sam master, you've got to go a little faster. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Arms up high, reach for the sky. If you wanna be a Ram-Sam master, you've got to go a little faster. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Arms up high, reach for the sky. If you wanna be a Ram-Sam master, you got to go a little faster. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Arms up high, reach for the sky. If you wanna be a Ram-Sam master, you got to go a little faster. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Arms up high, reach for the sky. If you wanna be a Ram-Sam master, you got to go a little faster. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ram-Sam, Sam, oh, Ram-Sam, Sam, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Oh, Ravi, gooly, 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 Ram-Sam, Sam. Arms up high, reach for the sky. Now you're a Ram-Sam master, you're a Ram-Sam master. Are you a Ram-Sam? And you can't accept people with love. ரம் சம் சங் நல்லா இருந்ததா ரம் சம் சங் So, இப்போ என்ன செய்யறீங்க எல்லாரும்? டான்ஸ் ஓகேவா? ஆன்லைன்ல எல்லாரும் டான்ஸ் பண்ணீங்களா? எனி ஆன்சர்? கேக்குதா? ஆன்லைன் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு டான்ஸ்? குட்டீஸ்க்கு ஓகே, பெரியவங்களுக்கு? சூப்பர்.
ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களோட இன்னர் சைல்டு நீங்க வெளில கொண்டு வரணும். எப்பவுமே வந்து நீங்க ஜாலியா இருக்கணும். ஒர்க், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் உங்ககிட்ட இருக்க அந்த குழந்தைத்தனத்தை வெளில கொண்டு வரும்போதுதான் நீங்க எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கீங்கன்னு உங்களால ஃபீல் பண்ண முடியும். புரியுதா? இப்போ நீங்க ஆன்லைன்ல இருக்கவங்களா பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. பட் பண்ணியிருந்தா இட்ஸ் ரியலி குட். ஏன் அப்படின்னா லைக் உங்களை சுத்தி யாரும் இல்ல. நீங்க ஜாலியா நீங்க பாட்டுன்னு இத பாத்துட்டு நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஆடி இருக்கலாம் அப்படின்றது பண்ணும்போது உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுச்சா உங்களுக்குலாம்? எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஸ்பீடா போகும்போது ஜாலியா இருந்துச்சா? ஓகே, இப்ப நம்ம செஷன் போலாமா? சாங்கல செஷன். ஓகே, எல்லாரும் பேப்பர் பென் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? குட். ஆன்லைன்ல எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? பேப்பர் பென் ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? இல்ல சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ உங்க எல்லாருக்கும் தெரியுதா லேப்டாப்? ஓகே ஃபைன். நம்ம என்ன சொன்னோம்? டாபிக் என்னது? எக்ஸ்ப்ளோரிங் ஆர்ட் த்ரூ மைண்ட். ஆர்ட்டுக்கும் என்ன இருக்கு? as a window to மைண்ட். நம்ம மைண்டுக்கும் ஆர்ட்டுக்கும் விண்டோ இருக்கு. சோ ஆர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்றத ஓபன் பண்ணா தெரிஞ்சிடும். புரியுதா? இப்ப அததான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறத விட உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? நம்மளை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் போன செஷன் கூட. ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்மளோட எமோஷன்ஸ் என்ன, நம்ம எந்த டைம்ல எப்படி பிஹேவ் பண்றோம், சில விஷயத்தை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கான்சியஸா இருக்கீங்களா? என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா நான் என்ன சொல்றேன்னு கவனிக்கல. கேக்குதா? குட். ஓகே, சோ பேப்பர் எல்லாருமே ரெடியா வச்சிருக்கீங்களா? ஆன்லைன் செஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். லைக் நீங்களும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கும் தெரியும். குட் ஃபைன், தேங்க்யூ சோ மச். ஆமா, ஃபர்ஸ்ட் மெயின் திங், தயவுசெய்து டிராயிங்க கூட பார்த்து வரையாதீங்க. இங்க இருக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரைங்க. அதே மாதிரி நான் ஒவ்வொரு டிராயிங்க்கும் ஒரு 5 minutes டைம் கொடுப்பேன். ஸோ நீங்க ரிலாக்ஸா ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து வரையணும். ஏதோ பிடிக்கல ஏனோ தோணுன்னு வரையாம லைக் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரைங்க. பட் அது வந்து ஒரு நீட்டா என்ன தோணுதோ வரைங்க. பட் அது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இல்லாம பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பேப்பர் பென் ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாக்டா எல்லாருக்கும் பேசக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு 5 minutes டைம் தரேன். ஒரு ட்ரீ வரைங்க பார்க்கலாம். வரைய தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரைங்க. அது நான் சொல்ல மாட்டேன், உங்களோட தாட்டு தான், அது உங்க இஷ்டம். ஒரு 5 minutes டைம். நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் ட்ரீன்னு தான் சொல்வேன். நீங்க தான் வரையணும், உங்களோட தாட் வச்சு வரைங்க, அது உங்க இஷ்டம். ஆமா சொல்லுவேன். நீங்க கேள்வி கேட்க கூடாது, ட்ரீ வரைங்கன்னா வரைங்க, அவ்வளவுதான். எக்ஸாக்ட் 5 minutes டைம் தருவேன், அதுக்கப்புறம் நானே சொல்றேன். பார்த்து காப்பி அடிச்சுதான் டீயே காப்பி அடிக்கிறீங்க. ஏன் அவரு காப்பி அடிக்கிறீங்க? அவர் பொண்ணு வந்து பாக்குறாரு, அது பார்த்து நம்ம வரையலாமா? இதெல்லாம் இண்டிவிஜுவல். யாரும் வந்து காப்பி அடிக்க கூடாது. டீ எல்லாரும் வரைய தெரியும் சொல்லிட்டேன். சோ ஆன்லைன்ல எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணல. சோ வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபைன், குட். சைட்ல பார்க்க கூடாது. உங்களோட தாட்ல என்ன இருக்கோ, ஒரு ட்ரீனா உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதை வரைங்க. finished அப்படின்னா just raise your hands. ஓகே. ஓகே, ஸ்டில் யார் இன்னும் வரைஞ்சிட்டு இருக்கா? சரி வரீங்க வரீங்க.
நீங்க ஆன்லைன்ல எல்லாம் முடிச்சாச்சா 3? கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னா ஓகே. சில பேர்லாம் பழம் சொல்லக்கூடாது. நீங்க பார்த்து வரக்கூடாது. ஓகே. தோணலன்னா வரையாதுங்க. எஸ். அடுத்தீங்களா பேர் எழுதிங்களா உங்க பேப்பர்ல பேர் வரைஞ்சு கொடுங்க. இல்ல அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் சொல்ல சொல்ல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றத ரெகக்னைஸ் பண்ணுங்க. இது நான் சொல்றதுக்கு பதிலா உங்களோட ஸ்ட்ரென்த் நீங்களே என்னன்னு சொல்லிட்டு இதுல இருந்து அனலைஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? போலாமா? நான் சொல்லவா? ஆன்லைன் எல்லாரும் வரைஞ்சிட்டீங்களா? ஓகே. ஓகே, பக்கா, சூப்பர். ஓகே, இப்ப எல்லாருக்கும் தெரியுதா ஆன்லைன்ல? ஜஸ்ட் ஓகே. இப்ப யாரெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய ட்ரீ வரைஞ்சிருக்கீங்க? பக்கா. சோ சப்போஸ் நீங்க ரொம்ப பெரிய ட்ரீ எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க, நான் நிறைய பெருசா குட்டியூண்டு அந்த பேஜ்ல இவ்வளோண்டு இல்லாம நல்லா கொஞ்சம் ப்ராடா இருக்கேன் அப்படின்னா, சோ உங்களோட நீங்க எதை ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா எனக்கு நிறைய கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் என்ன பண்ணாலுமே நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன், நான் தைரியமா இருப்பேன் அப்படின்ற ஒரு அர்த்தம். நெக்ஸ்ட், கிரவுண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னா என்னோட எமோஷன் எல்லாமே நான் ஸ்டேபிளா வச்சிருப்பேன், என்னால ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அனலைஸ் பண்ணுங்க யாரெல்லாம் நான் பெரிய டிராயிங் வரைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. நான் சொன்னதுல ஏதாச்சும் ஒரு குவாலிட்டி உங்களோட அட்டாச் ஆயிருக்கா? ஜஸ்ட் அனலைஸ். நான் இதுதான் அப்படின்ட்டு உங்களுக்கு அனலைஸ் ஆயிருக்கா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரைங்க. ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பெருசா வரையணும்னு தோணுச்சா? அப்போ ஓகே, குட். ஜஸ்ட் அனலைஸ். என்கிட்ட ஆமா இது என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு தெரியாது. சோ உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இப்ப நான் தெரிய வைக்கிறேன். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட், யாரெல்லாம் அந்த ட்ரீக்கு கீழே ஒரு டீப் ரூட்ஸ், சின்ன சின்ன ரூட்ஸ் இல்லாம அது ரொம்ப பெருசா அப்படின்னு வரைஞ்சிருக்கீங்க? ஆன்லைன் யாரெல்லாம் ரூட் நிறைய பெருசா வரைஞ்சிருக்காங்க? குட். சங்கீதா மேம் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விஜயா மேம் வரைஞ்சிருக்காங்க. கஜலட்சுமி மேம் வரைஞ்சிருக்காங்க. குட், ஃபைன். சோ இப்போ குட். இப்போ இப்ப யாரும் வரையக்கூடாது. சோ உங்களோட கேரக்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இல்ல உங்களோட ரிலேஷன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சர்க்கிள்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டடா இருப்பீங்க, ஒரு கனெக்டட் பர்சனா இருப்பீங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க யார் கூடயும் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். டிலி ஏன் நீங்க அது போடல? ஆனா அது கரெக்டா இருக்கா? உங்க கேரக்டர் மேட்ச் ஆகுதா? நீங்க யாருக்கெல்லாம் நான் சொன்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் மேட்ச் ஆயிருக்கு? பரவாயில்லையே. கேக்கல. நீங்க பெரிய ரூட்ஸ் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க வந்து எல்லாரு கூடயும் ஒரு கனெக்டட் பர்சனா இருப்பீங்க. எல்லார்கிட்டயுமே ஒரு மிங்கிளான ஒரு ஃபேமிலி கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நல்லா பேசுறவங்களா இருப்பீங்க. சப்போஸ் அது இல்ல அப்படின்னா சம்வாட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட், ட்ரீ வரைஞ்சீங்களே, நிறைய பேர் எவ்வளவு பிரான்ச்சஸ் லீவ்ஸ் எல்லாம் வரைஞ்சீங்க? காமிங்க. குட் குட் குட். அங்க லீவ்ஸே இல்ல, வெறும் பிரான்ச்சஸ் தான் இருக்கு. ஃபைன். சோ இஃப் இன் கேஸ் நீங்க வந்து நிறைய விஸ்வா, அது பிரான்ச்சஸா இல்ல உன் மைண்டுக்குள்ள இருக்க ஒரு விஷயமா? ஒரே கன்ஃபியூஷனா? சோ இஃப் இன் கேஸ் நீங்க நிறைய பிரான்ச்சஸ் வரைஞ்சிருக்கீங்க, இல்ல அதுல நான் நிறைய லீவ்ஸ் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, சோ உங்களோட கேரக்டர் எதை ரெப்ரசென்ட் பண்ணனா நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டி பர்சனா இருக்கீங்கன்னு அர்த்தம். கிரியேட்டிவிட்டி. சோ நீங்க ரொம்ப ஒரு கிரியேட்டிவிட்டி பர்சனா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஓபன்னஸ்.
ஒரு விஷயத்த நிறைய வித்தியாசமா எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிற ஒரு தாட். புரியுதா? ஓப்பன்னஸ் அப்படின்னா நீங்க எதுவுமே உங்களுக்குள்ள வச்சுக்க மாட்டீங்க. எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா ஓப்பனா எல்லார்கிட்டயுமே ஜாலியா இருப்பீங்க. ஒருத்தர் கிட்ட ஒரு மாதிரி இன்னொருத்தர் கிட்ட ஒரு மாதிரி இல்லாம லைக் நீ நார்மலா எப்படி இருப்ப அந்த மாதிரி ஓப்பன்னஸா இருப்பீங்க. உனக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பேசுவீங்க. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுவீங்க. அந்த மாதிரி. ஓகேவா? உங்க கேரக்டர் நான் சொல்றதோட மேட்ச் ஆகுதான். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறதுல ஒரு ரொம்ப ஆர்வமாவும் இருக்கும். அதை பண்றதுல ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயமாவும் இருக்கும். என்னது, நீங்க சப்போஸ் இந்த பிரான்ச்சஸ் லீவ்ஸ் எல்லாம் நிறைய வரைஞ்சிருக்கீங்க, பெருசா வரைஞ்சிருக்கீங்கன்னா அப்ப இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட், யாரெல்லாம் அந்த ட்ரீஸ்ல ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் வரைஞ்சீங்க? குட். ஃபிளார்ஸ் யார் வரைஞ்சிருக்கா? அதுல ஃபிளார்ஸ் ஃபிளார்ஸ் இல்ல, அது உள்ள எதுவும் இல்ல. சரி, ஓகே, ஃப்ரூட்ஸ் இருந்தா கூட ஓகே தான். நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையான ஒரு பர்சனா இருப்பீங்க. நெக்ஸ்ட், ஒரு கைண்ட்னஸா எல்லாமே ஒரு மாதிரி காமா ஹேண்டில் பண்ற மாதிரி இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்க ஹாப்பினஸ் மத்தவங்க கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. கரெக்டா? கரெக்டா? மேபி சில 1 or 2 சிங்க் ஆகும். புரியுதா? சோ அப்படி இல்ல, நான் வரைஞ்சது எதுவுமே நீங்க சொல்றதோட சிங்க் ஆகல அப்படின்னா ஆஃப்டர் செஷன் என்கிட்ட எடுத்துட்டு வாங்க, நான் சொல்றேன். புரியுதா? இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்க அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப எல்லாரும் அனலைஸ் பண்ணிட்டீங்களா ஆன்லைன்ல? ஏதோ 1-2 விஷயம் உங்களுக்கு சிங்க் ஆயிருக்கா? இப்ப நான் ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஏதாவது 1 or 2 உங்க கேரக்டரோட சிங்க் ஆயிருக்கா? யாருக்கு ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது யாரு? பிரான்ச்சஸ் ஓகே. அதோட உங்க கேரக்டர் என்ன சிங்க் ஆச்சு? ஆன்லைன்ல 4 விஷயம் சிங்க் ஆயிருக்கு. சூப்பர். தேங்க்யூ விஜயா மேம். இங்க வேற யாருக்கு என்ன சிங்க் ஆச்சு? என்ன சிங்க்? ஃப்ரூட்ஸ். சோ நீங்க ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டட் பர்சன். வெரி குட். ஆப்பிளா? ஃப்ரூட்ஸ். நீங்களும் நல்லா கனெக்டடோட இருக்கீங்களா? குட். ஃப்ரூட்ஸ் லீவ்ஸ் என்ன இருக்காது? ஃப்ரூட்ஸ் லீவ்ஸ்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன்? இருக்கீங்களா? அனலைஸ் பண்ணிட்டீங்க உங்க கேரக்டர். இது எதாவது ஓகே, நோ ப்ராப்ளம், நான் சொல்றேன். நெக்ஸ்ட் போலாமா? இப்போ எல்லாரும் நெக்ஸ்ட் டிராயிங் ரெடியா? உங்களுக்கு எதாவது வந்து ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிராயிங் போலாமா? குட். இப்போ எல்லாருமே ஹவுஸ் வரைய போறீங்க. ஒரு 5 minutes டைம். சோ எல்லாருமே ஹவுஸ் வரையங்க. Okay. Now draw a house. I will give you 5 minutes time. So start drawing. After finishing, just raise your hands. அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டியா? Okay, good. In online, everyone is drawing, right? எல்லாரும் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? Yes, thank you. If in case நான் ஏதாவது question கேட்டா online people, please respond me. அப்பதான் எனக்கும் தெரியும் நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்ட்டு. Yes, thank you so much.
So in online, everyone is still drawing, right? எல்லாரும் இன்னும் வரைஞ்சிட்டு இருக்கீங்க தானே? So if in case finished na, just raise your hands or put it in chat box. Finished அப்படின்றது. Good. Yes, thank you. So இங்க ஆஃப்லைன்ல still they are drawing. இன்னும் வரைஞ்சிட்டே இருக்காங்க. Okay, finished. ஓகே, இப்போ நம்ம உங்களோட கேரக்டர் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்க ஹவுஸ் வரைஞ்சிட்டீங்க, சோ அதனால உங்களுக்கு என்ன ரெப்ரசென்ட் ஆகுது வீடு பத்தி அப்படின்றத பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் யூ ஆர் drawn a big house, பெரிய ஹவுஸ் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, so that represents you are a strong person. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே விஷயம் தான். லைக் நீங்க பெரிய ட்ரீ வரைஞ்சீங்கன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அர்த்தம். ஸோ இப்போ நீங்க பெரிய ஹவுஸ் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஃபேமிலில லைக் எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அந்த ஃபேமிலி எப்படி பில்ட் பண்றது, இல்ல லைக் அந்த ஒரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் ரெப்ரசன்ஸ் தி ஸ்ட்ராங் பர்சன். புரியுதா? நெக்ஸ்ட் வேற என்ன வரைஞ்சீங்க? நீங்க யாருன்னு உங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க பெரிய ஹவுஸ் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, சோ நான் யாரு அப்படின்றது ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் வந்து உங்களுக்குலாம் இருக்கும். நான் என்ன டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்க சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்ல நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டா சேஞ்ச் ஆயிப்பீங்க. புரியுதா? சோ நீங்க என்ன கொடுத்துருக்கு, கம்ஃபர்ட் இன் தேர் என்விரான்மெண்ட். உங்களோட என்விரான்மெண்ட்ல நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? யாராச்சும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா? என்விரான்மெண்ட்னா என்னது? நம்ம சுத்தி இருக்க ஒரு விஷயம். அங்க நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா இல்லையா? இல்ல, இருக்கு. இல்லன்றது ஒரு விஷயம் நீ தப்பு பண்ணல, ஆனா நான் வந்து சொல்றேன் நீ தப்பு பண்ணுன்னு சொல்லும்போது நீ என்ன சொல்வ? ஐயோ நான் பண்ணலையே, அப்ப அந்த ரியாக்ஷன் ஏன் இப்ப வர மாட்டேங்குது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? சும்மா இப்படி மட்டும் ஆடினா அப்ப அது போய் தானே அர்த்தம். கரெக்டா? என்ன சொன்னனே புரியலையா? அப்ப நீ கான்சியஸ் மைண்ட்ல இல்லன்னு அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றேன். ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் என்னன்னா, இப்போ எனக்கு தூக்கம் வருது, இல்ல எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண பிடிக்கல, இப்ப டப்புன்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னா உன் தாட் இங்க இருக்காது. அப்போ உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா லைட்டா ஒரு நோடிங், ஒரு ஸ்மைல் கூட இருக்காது. அதுதான் உன்னோட. இதுவே உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா சம்டைம்ஸ் அதுவும் ஒரு ஆக்டிங் இருக்கும் அப்படின்னு, ஆனா கவனிச்சிருக்க மாட்டாங்க. எது பண்ணாலும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட டிராயிங்ல இஃப் யூ drawn a open windows, நிறைய டோர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பீங்களே. சோ இஃப் யூ drawn a open windows or doors, உங்க டோர் வந்து ஓபன் ஆயிருக்கு அப்படின்னா சோ தட் ரெப்ரசன்ஸ் யூ ஆர் அ வார்ம்த் பர்சன். அப்படின்னா நீங்க ரொம்ப காமான பர்சன் அர்த்தம். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லினஸா இருப்பீங்க. புரியுதா? ஃப்ரெண்ட்லினஸ்னா என்னது? எல்லார்கிட்டயுமே ஜாலியா ஜோவியலா இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்னா அதை ஈஸியா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயம் மேபி அது பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவாவும் இருக்கலாம். சோ அது எல்லாமே நீங்க ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கும். நிறைய விஷயத்துல அக்செப்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் நெகட்டிவ் டைம்ஸ்ல. புரியுதா? நெக்ஸ்ட்
இப்போ உங்களோட ஹவுஸ்ல இஃப் இன் கேஸ் யூ drawn a path leading to house அப்படின்னா உங்க வீடு வரைஞ்சிருக்கீங்க, அதுல ஏதாச்சும் பார்க் மாதிரி இருக்கா? யாரெல்லாம் அதை வரைஞ்சிருக்கா? Online people, if anyone drawn a path leading to the house? No. Okay. Yes. So 2 people is answering yes. Good. இங்க 1 2 3 4 5 so many. Very good. So அப்படி நீங்க வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டி எதுவா இருந்தாலுமே லைக் நீங்க ஒரு பாசிட்டிவா இன்வைட் பண்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? எந்த விஷயமா இருந்தாலும் உன்னால அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அக்செப்டன்ஸா உன்னால ஈஸியா ஏத்துக்க முடியும்னு அர்த்தம். இங்க மேபி அக்செப்டன்ஸ் இருக்கும், ஆனா சம்டைம்ஸ் அதை ஏத்துக்க கூடிய ஒரு பக்குவம் நம்ம கிட்ட இருக்காது. அப்போ அந்த பாத் லீடிங் இருக்குன்னா சில பேர் கிட்ட அது இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட், வெல்கமிங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்ல ஆட்டிடியூட் அப்படின்னா லைக் ஒரு விஷயத்த வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்றோம், அத வந்து உன்னோட லைஃப்க்கு நீ வந்து என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத உன்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? உங்க லைஃப்க்கு நீங்க என்னெல்லாம் கோல் வச்சிருக்கீங்க? டாக்டர், கலெக்டர், அதுக்கு ஏதாச்சும் நீங்க இப்ப ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்க, அதான் ஸ்டெப்பா? அதான் ஸ்டெப். சோ நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் நம்ம லைஃப்க்கு அப்படின்னா அதுல நீங்க ஒரு மாதிரி எந்த விஷயமா நான் இன்னைக்கு வந்து யோகா பண்ணுவோம், நான் இந்த காம்படிஷன் வின் பண்ணணும்னு ஒரு ட்ரீம் இருக்கு, உங்க லைஃப்க்கு ஒரு கோல் இருக்கு அப்படின்னா சோ அத வந்து நீங்க ஈஸியா ஓகே நான் இன்னில இருந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கன்ஃபார்மா நீங்க பண்ணுவீங்க. எப்போ சப்போஸ் உங்களோட இந்த மாதிரி ஒரு வே உங்களோட ஹவுஸ்ல நீங்க வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 days அதை ஃபாலோ பண்ணுவோமா, நான் வந்து நான் இனிமேல் வெயிட் லாஸ் பண்ணுவோம், அப்ப 2 நாள் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் 2 daysக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த ஒரு மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே கம்மி ஆயிடும். பட் இப்போ நீங்க இந்த மாதிரி வரைஞ்சிருக்கீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், என் லைஃப் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால நான் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், இப்போ அந்த ஹவுஸ்ல நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, நான் அது கர்டன்ஸ்னா ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருக்கேன், அந்த மாதிரி நான் கார்பெட் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபைன். பிளான்ஸ் வரைஞ்சிருக்கீங்க வீட்டு மேல. ஃபேன் லைட். ஓகே. சோ அந்த மாதிரினா லைக் அதுவும் உன்னோட கிரியேட்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும். உனக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு, இல்ல உனக்கு தோணலன்னு வச்சுக்கோங்க, இப்ப எனக்கு வரையவே தோணல அப்படின்னா அப்ப அவங்க எப்படி வரைவாங்க? சும்மா ஏதோ ஒரு வீடு போட்டு கேட் போட்டு அதெல்லாம் முடிச்சிருவாங்க. சோ உனக்கு அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட், எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது, எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நீங்க சொன்னல என்ன சொன்ன, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அப்ப நீ நிறைய வரைவ. உள்ள என்ன நல்லா போடணும், பிளான்ஸ் வரையலாம், ட்ரீ வரையலாம், இல்ல மேல ஒரு பெட்ரூம் வரையலாம், கிச்சன் வரையலாம், உனக்கு என்னமோ ஐடியாலாம் இருக்கும். சோ அதுதான் உன்னோட கிரியேட்டிவிட்டிய அதே எக்ஸ்பிரஸ் பண்ணும். நெக்ஸ்ட், செல்ஃப் எக்ஸ்பிரஷன். லைக் நீ யாருன்ற ஒரு விஷயத்த, உங்க வீடு எப்படி இருக்குன்றத நீ எப்படி இருக்கணும்லாம் ஆசைப்படுற, உனக்கு இப்படிலாம் இருந்தா உனக்கு என்ன பிடிக்கும்ன்றத லைக் நீங்க வரைகிற ஒரு டிராயிங்ல உனக்கு தெரியும். கார் அப்போ உனக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? ஓகே. ஓகே, சம்டைம்ஸ் நீங்க வரையும் போது உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சோலார் பேனல் உங்களுக்கு அதுல ஏதாச்சும் ஒரு கனெக்டட் இருக்கா அங்கிள்? சோலார் பேனல்ல நான் இது வந்து இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும்ட்டு ஏதாவது கனெக்டட் இருக்கா? அதான் அங்கிள் அந்த மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிராயிங் போலாமா? சோ இங்க எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அட்லீஸ்ட் ஏதாவது உங்க கேரக்டர் சிங்க் ஆகுற மாதிரி இருக்கா? ஃபைன். எத்தனை கேரக்டர் உங்களோட சிங்க் ஆச்சு? 2 கேரக்டர். ஃபைன். 5 கேரக்டர். குட். இங்க நம்ம ஆஃப்லைன் 3 கேரக்டர் சிங்க் ஆச்சு. வெரி குட். 3 2 2 2 அது மட்டும் சிங்க் ஆகல. ஃபைன். 5 கேரக்டர். வெரி குட். 2 2 2 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நோட் இட் டவுன். இப்போ நெக்ஸ்ட் போலாமா?
Online, are you ready? Yes, okay. Let's move on to the next. The next drawing is you're going to draw a person. So I'll give you 5 minutes to draw a person. Without discussing, without copying, just draw. ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாதீங்க, காப்பி அடிக்காதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரைங்க. ஒரு ஆளு மனுஷனா எப்படி இருப்பான் அதை வரைங்க. பாயோ கோலோ உனக்கு என்ன தோணுதோ நீங்க வரைங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். பர்சன். பேப்பர் எடுத்துட்டு வராதவங்க யாரு? அதெல்லாம் 50 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு 50 ரூபா உண்டு. யாரெல்லாம் எடுத்துட்டு வரீங்க பேப்பர் வாங்குறீங்களோ அவங்க வேணாம் பேப்பர் இருக்கு கிளாஸ் 50 ரூபா. பண்றோம் சீக்கிரம் எடுக்கணும். யாரு பேப்பர் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாமே 50 ரூபா கொடுக்கும். அதெல்லாம் சொல்லி வீட்டுல நாளைக்கு எடுத்து 50 ரூபா கொடுக்கும். புரியுதா? பேப்பர் எடுத்து வரணும், பேனா எடுத்து வரணும், எடுத்துட்டு வந்து வேண்டாம். சோ ஆன்லைன் எல்லாரும் வரைஞ்சிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ இங்க நான் வந்து ரொம்ப இன்டராக்டிவா சங்கீதா மேம், விஜயா மேம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆர்வமா வரைஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைன், குட். ஸோ இப்ப நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுல நிறைய ஒரு செந்தில் மாஸ்டரும் கூட கத்துக்கிறதுல ஓப்பனஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்தே ப்ரூவ் ஆகுது. லைக் ஒரு நியூவா ஒரு விஷயம் நான் கத்துக்கிறேன் அப்படின்னா அது ஏனோ தானோன்னு இல்லாம லைக் ஃபுல்லா ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து கத்துக்கிறீங்க அப்படின்றது உங்க கேரக்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணும். மோகனா காவ். பர்சன். விஸ்வா. சைட்ல பார்க்க கூடாது, உங்க டிராயிங் மட்டும் தான் நீங்க பார்த்து வரையணும். So எல்லாரும் முடிச்சாச்சா? Yes, finished. Okay. Online, is everyone is finished or still you're drawing? Yes. Okay. இங்க ஆஃப்லைன் முடிச்சாச்சா?
ரொம்ப பெருசா வரையறீங்களோ? ஓகே, நம்ம பார்க்கலாமா? represents, what represents your character? டோரிமான் வரைஞ்சிருக்கீங்களா? சொல்றேன். ஓகே, நான் ஏன் பர்சன் வரைய சொன்னேன்? ஏன் அப்படின்னா உங்களை நீங்களே அதுல சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. புரியுதா? ஃபைன். இப்போ ஓகே, ஜஸ்ட் லிசன். ஓகே ஃபைன், ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன், போலாமா? இப்போ நீங்க ஒரு பர்சனை இன் டீட்டெயிலா வரைஞ்சிருக்கீங்க. லைக் அதுக்கு ஹேர், அதுக்கு கண்ணு, கை, காது, சம்திங் நீங்க அதுல எல்லாமே வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் அது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு அவேர்னஸோட இருப்பீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கான்பிடன்ட் பர்சனா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓ, நீங்க கான்பிடன்ட் பர்சனா? ஓகே குட். இப்போ ஜஸ்ட் ஒரு ரெகக்னைஸ் உங்களோட டிராயிங்ல அந்த பிக்சர் ஸ்மைலிங் இமேஜ் நல்ல ஸ்மைல் பண்ணிருக்கா, இல்ல லிட்டில் பிட் ஸ்மைலோட இருக்கா, இல்ல சேட் ஸ்மைலிங்கோட இருக்கா? ஸ்மைல் இருக்கா, மாஸ்க் இருக்கா? அப்ப நான் அதை பத்தி சொல்றேன். ஓகே, சோ அப்போ லைக் உங்களோட ஸ்பேஸ் ஸ்மைலா இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஈவன் இஃப் இன்கேஸ் ஏதாவது நெகட்டிவ் வந்தாலுமே அது அந்த ஸ்மைலோட ஈஸியா அதை நீங்க வந்து சால்வ் பண்ணுவீங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் ஒரு மாதிரி பாசிட்டிவோட இருப்பீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே நெகட்டிவ் மைண்டடே இல்லாம உங்களோட லைஃப்ல நீங்க எது பார்த்தாலுமே சம்டைம்ஸ் அத பாசிட்டிவாவே பாப்பீங்க. ஓகே, இது நடந்துச்சா, சரி நான் இதுல இருந்து புதுசா ஏதோ கத்துக்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட் உங்களோட 2 கை இருக்குல்ல, நீங்க வரைஞ்சிருக்கீங்க ஹேண்ட்ஸ். சோ இன் கேஸ் யூ drawn ஓப்பன் ஆர்ம்ஸ் ஆர் ரேஸ் ஹேண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கிட்டோ இல்ல கை இப்படி இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா சோ அதேதான், நீங்க ஒரு மாதிரி எந்தூசியாசமா இருப்பீங்க, எந்தூசியாசிங் பர்சனா இருப்பீங்க, எப்படி சொல்ல, ஆக்டிவா இருப்பீங்க. அது மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லினஸா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஈஸியா வெல்கம் பண்ணுவீங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி உங்களோட எல்லா பர்சனாலிட்டியுமே ஒரு மாதிரி பாசிட்டிவா நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கான ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு லெக் ஃபீட் வரைஞ்சிருக்கீங்க ரொம்ப நீட்டா, இல்ல குட்டியா ஷூலாம் போட்டிருந்தா ஓகே குட். பலமா இருக்கா? ஃபைன். ஆன்லைன் நீங்க வரைஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி? எஸ், 2 பேர் வரைஞ்சிருக்காங்க. ஃபைன். 3 பேர் வரைஞ்சிருக்காங்க. குட். நிறைய பேர். ஓகே, எஸ். சோ அது என்ன உங்களை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டெபிலிட்டி உங்ககிட்ட இருக்கும். அப்படியோ டபுள் மைண்டடா இல்லாம ஒரு விஷயத்த நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட் ஃபீலிங் செக்யூர் இன் லைஃப் ஜேர்னி அப்படின்னா நான் ஒரு விஷயத்துல நான் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கேன்னு அர்த்தம். என்னோட லைஃப் ஜேர்னில எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஆங்ஸைட்டியா இருக்கு, நான் யார்கிட்டயுமே அட்டாச் ஆக மாட்டேன் அப்படின்னு இல்லாம நான் ரொம்ப செக்யூரா இருக்கேன், நான் எல்லாருக்குமே மிங்கிள் ஆவேன், நான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனா இருக்கேன் அப்படின்லாம் அர்த்தம். புரியுதா? ஓகேவா? அனலைஸ் பண்ணிட்டீங்களா? எஸ். இங்க எத்தனை கேரக்டர் உங்களோட சிங்க் ஆச்சு? ஈவன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் போத் 3 கேரக்டர், 1 கேரக்டர். அப்போ உங்களோட பர்சன்ஸ்ல ஒரு கேரக்டர் தான் உங்களோட மேட்ச் ஆயிருக்கு. அப்போ நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க எங்க நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்றத. கிரியேட்டிவிட்டி. அப்போ அதுதான் லைக் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு ஆசை, பட் நீங்க அப்படி இல்ல. கரெக்டா பொன்னுசாமி? கரெக்ட். ஓகே,
ஆல் கேரக்டர் குட். எல்லா கேரக்டருமே சிங்க் ஆகுது. அப்ப ரொம்ப பாசிட்டிவ் பர்சன். 4 கேரக்டர். 4 கேரக்டர். விஜயா மேம் 4 கேரக்டர். எஸ். சங்கீதா மேம் 3 கேரக்டர். ஃபைன். சோ இதுல இருந்து அனலைஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளுக்கு கிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ரென்த்னஸ் நம்ம காமிக்க மாட்டோம். ஐயோ இப்படி நடந்துருச்சா, அச்சோ அவ்வளவுதான் அப்படின்னு இருப்போம். இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு அதை எப்படி டாக்கிள் பண்ற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கவே மாட்டோம். கரெக்டா? மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டைம் உங்க ஸ்ட்ரென்த்னஸ் எல்லாம் எங்க போயிருக்கும்? மைண்ட்லயே இருக்காதுல. இப்ப ஜஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஓ இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, அப்ப நான் இதை வச்சு ஈஸியா ஒரு விஷயத்த நான் பாசிட்டிவா மாத்தலாமே அப்படின்ட்டு இருக்கும்ல. அதை அனலைஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஏன் நான் ட்ரீ சொன்னேன், அப்புறம் ஏன் நான் லைக் ஹவுஸ் சொன்னேன், அப்புறம் ஏன் பர்சன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க என்விரான்மெண்ட் நம்ம எப்படி என்விரான்மெண்ட்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாக்குறோம். இப்போ உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாக்குறோம். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஆன்லைன் ஜாலியா இருக்கா? போர் அடிக்குதா? இல்ல நடுவுல அகைன் ஏதாவது டான்ஸ் போட்டுக்கலாமா? பாட்டு பாட போறீங்க. மியூசிக் தெரப்பியும் இருக்கு. சைக்காலஜில ஆர்ட் தெரப்பி இருக்கு, மியூசிக் தெரப்பி இருக்கு, டான்ஸ் தெரப்பி இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க தனியா இருக்கும் போது இல்ல மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடினா அது ஒரு தெரப்பி தான். நீங்க டான்ஸ் ஆடும் போது உங்களுக்கு என்ன ஏதாவது யோசிப்பீங்களா? ஜாலியா ஏதோ ஒரு விஷயம் நான் ஜாலியா பண்றேன் அப்படின்னு தானே தோணும். அதுதான். சோ இது எல்லாமே ஒரு தெரப்பி. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் தெரப்பி. ஆனா அது நம்ம எப்படி பண்றோம்? சோகமா இருந்தா உடனே சோக பாட்டு கேட்டு சோகமா இருக்க விஷயத்துல அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? அந்த டைம்ல வேற ஏதாச்சும் உங்க மூட் சேஞ்ச் பண்ற ஒரு சாங் கேட்கும் போது, ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்கும் போது எப்படி இருக்கும்? மோட்டிவேட் ஆகுறீங்களா? சோ அதே மாதிரிதான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் மூவ் ஆன் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலி சொன்னா ஜஸ்ட் டிரா ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி டிராயிங்க வரைங்க பார்க்கலாம் எல்லாரும். நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ வரைங்க. ஒரு ஃபேமிலி நான் சொல்லிட்டேன். சோ அதுல நீங்க தோன்றத வரைய போறீங்க. எஸ், ஃபேமிலி. So start drawing. I'm giving you a 5 minutes time. So very interesting, sister. Thank you, Suhasini ma'am. சரிங்க, தப்பு இல்ல. சைடுல பாக்காதீங்க. உங்களுக்கு ஃபேமிலினா என்ன தோணுதோ அதை வரைங்க. அப்பதான் அது நீங்க. உங்களை ரெப்ரசன்ட் பண்றதுதான் டிராயிங். அதை நீங்க எப்படி கிரியேட்டிவா யூஸ் பண்ணி வரைவீங்கன்றது தான் உங்களோட இது.
Finish means just raise your hands or put it in the chat box. Yes, some are still drawing. Okay, fine. முடிச்சாச்சு. அப்புறம் காமிங்க. Yes. It's good to see எல்லாரும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வரையும் போது. ஒவ்வொரு கேரக்டர் பக்கத்துலயும் வரீங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஆஃப்லைன் பீப்புள் உங்க எல்லாரோட டிராயிங்க நான் பர்சனலா பார்க்க போறேன். அப்புறம் பர்சனலா பார்த்து தனித்தனியா எல்லாருக்கும் தான். So after session எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் தனி செஷன் தான் உங்களுக்கு. சோ யாரெல்லாம் இன்னும் வரைஞ்சிட்டே இருக்கா? ஓகே, இன்னும் எல்லாரும் வரைஞ்சிட்டே இருக்கு. நிறைய பேர். ஓகே, வரீங்க வரீங்க. விஸ்வா, உனக்கு அவங்க ஃபேமிலில அவ்வளவு பேர் இருக்கணும்னு ஆசையா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலி நினைச்சு வரைஞ்சீங்களா? ஓ கரெக்டா? அப்ப கெஸ். ஓகே, shall we move to the next slide? போலாமா? ஓ இன்னும் இல்லையா? சரி, ஓகே. Finished. ஓகே ஓகே, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம முடிச்சோனே அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். விஸ்வா, உங்களை 10 பேர் வரைஞ்சிருக்கீங்களா விஸ்வா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சீக்கிரம். Nine 30. சீக்கிரம், நம்மளுக்கு இன்னும் 2 டிராயிங் இருக்கு. Still 2 more drawings are there. Finish. Okay. Okay, fine. Let's move on to the next slide. Okay, listen. Last. Okay, வா. முடிஞ்சிச்சா? போதும். ஓகே, இப்போ if in case your family members standing close together அப்படின்னா, உங்க family members கிட்ட இருக்கீங்க அப்படின்னா shows love, support, ஒரு strong relationship வந்து உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கு. யார் வந்து உங்க ஃபேமிலில மம்மி டாடி அப்புறம் உங்க சிப்லிங்ஸ் எல்லாம் வரைஞ்சா? இல்ல நான் 2 பேர் மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்லாம் யாரு? உங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் வரைஞ்சிருக்கீங்களா? ஃபேமிலினா எத்தனை பேர்லாம் வரைஞ்சிருக்கீங்க? 4 பேர், 5 பேர்? ஓ அங்கிள், நீங்க வேற லெவல்.
ஓகே, எல்லாரும் வரைஞ்சிருக்கீங்க. யார் 2 பேர் மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். 2 பேர் தான் வரைஞ்சிருக்கீங்க. அதுல யார் யார் ரெப்ரசென்ட் வந்து ஒண்ணு நீனு, இன்னொன்னு உங்க மம்மி. அப்புறம் சொல்லுங்க. ஓகே, நீங்க என்ன வரைஞ்சிருக்கீங்க? அம்மா அப்பா மட்டும் வரைஞ்சிருக்கீங்க. ஏன் நீங்க வரையல? வரைஞ்சிட்டு இருந்தீங்களா? சரி, ஓகே, குட். வெண்பா நீங்க இப்ப வரையக்கூடாது. சொன்னதுக்கு அப்புறம் யாரும் வரையக்கூடாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் வரையக்கூடாது. ஜஸ்ட் அனலைஸ் மட்டும் தான் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட், இப்போ அந்த ஃபேமிலி நீங்க கிட்ட கிட்ட நிக்கிறீங்களா? இப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்க கை கோர்த்துட்டு நிக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியஸ்ட். பரவாயில்லையே, எல்லாரும் வரைஞ்சிருக்கீங்களே. ஃபைன், குட். அப்போ உங்க ஃபேமிலி கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? கை இப்படி லாக் பண்ணிருக்கீங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி அந்த பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலி கிட்ட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டடா இருக்கீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்க, ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். கரெக்டா? 5 மெம்பர்ஸ் இட்ஸ் குட். நெக்ஸ்ட், எல்லாருமே ஈக்குவல் சைஸா வரைஞ்சிருக்கீங்க. அந்த 4 பேரோ இல்ல 5 பேரோ ஒரே சைஸ்ல இருக்காங்களா? நீங்க மட்டும் பெரிய ஆளா வரைஞ்சிருக்கீங்க. அப்போ ஈக்குவல் சைஸ். கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே. உங்க அப்பா மட்டும் குட்டியா இருக்காரா? ஓகே, சோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் எல்லாரும் பேலன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டேனே, அப்போ உங்க லைஃப் உங்க ஃபேமிலி லைக் நீங்க எல்லாமே பேலன்ஸ்டா வந்து கொண்டு போவீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 2 ஃபேமிலி இருக்கலாமாவா? அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப், ஒரு சிஸ்டர்ஸ் கிட்டயோ இல்ல ஒரு உங்களோட மம்மி டாடி கிட்டயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பீங்க, ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவீங்க. ஒருத்தவங்கள மேல ஒருத்தவங்களை கீழேன்னு ட்ரீட் பண்ணாம எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். புரியுதா? எல்லாருமே ஈக்குவலா பாப்பீங்கன்னு அர்த்தம், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேல. புரியுதா? குட். இப்போ உங்களோட டிராயிங்ல லைக் கலர்ஃபுல்லா என்னன்னா வரைஞ்சிருக்கீங்க? அந்த ஃபேமிலில ஒரு ஃப்ரேம் போட்ட மாதிரி இல்ல போட்டோ ஃப்ரேம்ல போட்டிருக்கீங்களா? ஓ, கேமராமேன் எல்லாம் வரைஞ்சிருக்கீங்களா? வெரி குட், ஃபைன். ஓகே, குட். இங்க ஆன்லைன்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க எப்படி டெக்கரேட்டிவா வரைஞ்சிருக்கீங்க? ஏதாவது ஃப்ரேம் போட்டு இல்ல ஏதாவது பார்க்ல இருக்க மாதிரி இல்ல ஏதாச்சும் ஒரு வெளியில நீங்க அவுட்டிங் போன மாதிரி இருக்கா? நான் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் வரையக்கூடாது. சீட்டிங். குட். சோ அது என்ன பண்ணது? உங்களை என்ன ரெப்ரசன்ட் பண்ணது? சோ நம்மளோட ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸும் ஒரு விஷயத்த உங்க ஃபேமிலி கூட இருக்கும் போது எனக்கு அது ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு மொமெண்டா இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதா? சோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி ஒரு செஷன்ல சோ நான் ஒரு பர்சனோட ஒரு டிராயிங் இந்த மாதிரி அவங்கள டிராயிங் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி போட்டோல ஷீ டிரான் அ ஃபேமிலி லைக் அவங்க மம்மி, அவங்க டாடி அண்ட் அவர் சிப்ளிங், அப்புறம் அந்த பர்சனை தனியா வரைஞ்சிருந்தாங்க, அவங்களோட ஒரு பெட்டு. ஓகேவா? சோ இந்த டிராயிங்க பார்க்கும்போது இது வந்து நாங்க இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் ஹர் டிராயிங் அவளோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன தெரிஞ்சிச்சு அவ கிட்ட இருந்துன்னா லைக் நான் கேட்கும் போது அந்த பர்சன் கிட்ட ஏன் நீங்க உங்களை மட்டும் தனியா அந்த டாகோட வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது ஷீ எக்ஸ்பிளைன், எப்பவுமே நான் என்னோட ஃபேமிலில இருந்து நான் தனியா தான் ஃபீல் ஆகுவேன். நான் என்னோட ரொம்ப க்ளோஸ் யாருன்னா என்னோட டாக் மட்டும்தான். நான் டாக் கிட்ட மட்டும்தான் ரொம்ப அட்டாச்ட் ஆகுவேன். சோ அந்த பர்சன் என்ன ஃபீல் பண்றான்னா நான் தனியா இருக்கேன். அதுவும் அவளை வந்து அவளோட டிராயிங் ஐ மீன் அந்த பர்சனோட டிராயிங் வரையும் போது ஃபுல் பிளாக் ஷேடு. சோ அப்ப அவ இன்னர்ல அவ எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணிருக்கா இல்ல? சோ அந்த டிராயிங் பார்க்கும் போது லைக் அவங்களோட கேரக்டர் என்ன நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் அ சூப்பர் ஃபேமிலி அண்ட் சப்போர்ட்டிவ் ஃபேமிலின்னு அர்த்தம். அதுவே ஒரு பாசிட்டிவ் தானே நம்மளுக்கு. சோ அப்ப அத வந்து அதுவும் உங்களோட ஸ்ட்ரென்த் தான். உங்க ஸ்ட்ரென்த்ல அதுவும் ஒண்ணு. கரெக்டா? ஃபைன்.
நெக்ஸ்ட் போலாமா? எல்லாரும் அனலைஸ் பண்ணிட்டீங்களா ஆன்லைன்ல? சோ எங்க வந்து என்னால ஒரு 3 பேரோட வீடியோ தான் பார்க்க முடியுது. So that's why I'm asking others. So everyone is doing right? Okay, fine. So shall we move on to the next slide? Okay. நான் ஒரு போன கிளாஸ்ல சொல்லிருப்பேன், ஜஸ்ட் நம்மளோட கேரக்டர் அனிமலோட ஒரு மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜஸ்ட் அப்படி மர்ஜ் பண்ண வேணாம், ஜஸ்ட் டிரா அனிமல் டிராயிங். எந்த அனிமல் வேணா, அதை நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் வரையணும். பேர்ட்ஸ். டிரா எனி அனிமல். You can draw any animal, wild animal, domestic animal, pet animal, எது வேணாலும் வரையுங்க. So online everyone started drawing. Yes. Yes. Don't discuss. Discuss பண்ணாம அந்த 5 minutes timeல just draw. அவ்வளவுதான். Onion finished? Yes. Anyati finished? Okay, good. Shall we move on to the next slide? Illustrate some more drawing, right? Okay. Elephant. Okay, back எல்லாரும் finished. Okay. Here online people, everyone is finished. Yes. Yes. Yes, okay. Now listen. இப்போ நீங்க if you are drawn a powerful animal like a lion, tiger, elephant, tiger. Okay. So,
டைகர்லாம் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அகைன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா இருக்கீங்க. அண்ட் ஒரு லீடர்ஷிப் ஒரு விஷயம் உங்ககிட்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? பொறுப்பா ஒரு விஷயத்த பாத்துப்பீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த தைரியமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட், இஃப் இன் கேஸ் யூ drawn a gentle animal, ஒரு மாதிரி காமான அனிமல்னா என்னது? கேட்டு, டாக், டியர், ரேபிட் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா சோ அது உங்களோட பட்டர்ஃப்ளை. அது எல்லாமே வரும். பட்டர்ஃப்ளைன்றது இங்க வரும். வெயிட் பண்ணுங்க. சோ அதெல்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நீங்க ஒரு கைண்ட்னஸ் பர்சன், எல்லார்கிட்டயுமே ரொம்ப கைண்டா இருப்பீங்க. எம்பத்தட்டிக் பர்சன், மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிப்பீங்க. நெக்ஸ்ட் ரொம்ப கேரிங்கான பர்சனாவே இருப்பீங்க. கரெக்டா? எஸ், ஓகே. யாரெல்லாம் இங்க பேர்ட் வரைஞ்சிருக்கா ஆன்லைன்? anyone drawn a bird, butterfly, crow, butterfly வரைஞ்சிருக்கீங்க. லைஃப் சைக்கிள் பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கீங்க. ஓகே ஃபைன். சோ இங்க பின்னாடி யாருமே பட்டர்ஃப்ளை, அங்க 2 பேர். குட். பின்னாடி பட்டர்ஃப்ளை. சோ இஃப் இன் கேஸ் பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஃப்ரீடமான ஒரு பர்சன் அர்த்தம். ஓகேவா? அதுதான் நான் சொன்னேன் முன்னாடி, ரொம்ப கேரிங்கான பர்சன், கைண்ட்னஸ் ஆன பர்சன், எம்பத்தட்டிக் பர்சன். பட்டர்ஃப்ளை அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம். நெக்ஸ்ட் என்னது? ஃப்ரீடமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எஸ், சுதந்திரமா சொல்றேன். அது உன்னோட நாட்டினஸ், பிளேஃபுல்னஸ் குறிக்கும். இப்போ ஓகே, இப்போ நீங்க இந்த டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க. இந்த எல்லா டிராயிங்குமே எப்படி இருக்குன்னா இந்த அனிமல் ரொம்ப ஹாப்பியா இருக்கா இல்ல ஒரு மாதிரி விளையாடுற மாதிரி வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க பாக்கலாம். சோ இஃப் இன் கேஸ் உங்களோட அனிமல் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்ல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிளேஃபுல்லா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா லைக் அது நீங்க இப்போ ஜாயா இருக்கீங்க, ஒரு மாதிரி ஃபன் லவிங் பர்சனா இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான பர்சனா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஓகேவா? ரெகனைஸ் பண்ணியாச்சா? மீன் போட்டிருக்கீங்களா? ஃபிஷ்? நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே ஸ்டக் ஆயிருக்கீங்களா உள்ளேயே? ஃபைன். ஃபிஷ் வளர்க்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதனால வளர்ந்துருக்கீங்க. நல்ல விஷயம் தான். எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவ் பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப அனலைஸ் பண்ணியாச்சா உங்களோட பெட் டிராயிங்? அதுல எத்தனை கேரக்டர் வந்து உங்களோட மேட்ச் ஆயிருக்கு? எல்லாமே மேட்ச் ஆச்சு. ஒண்ணுதான். 3 1 3 ஆன்லைன் 4 கேரக்டர், 1 கேரக்டர், 3. ஓகே குட். பின்னாடி பேக் சைடு ஒரு கேரக்டர் மேட்ச் ஆகல, மேட்ச் ஆச்சு. ஃபைன். விஸ்வா ஆச்சு, நரேஷ் ஆச்சு. உதயனா உங்களுக்கு இதுவே குட். ஓகே ஃபைனல் லாஸ்ட் டிராயிங். ஒரு ரெய்னி அண்ட் ஸ்ட்ராமி சீசன், ஒரு மாதிரி மழை வர மாதிரி இல்ல மழையில இருக்க மாதிரி ஒரு சீனரியை நீங்க இப்ப வரைய போறீங்க. ஜஸ்ட் டிரா. எது வேணாலும் வரையலாம், வரைங்க. ஜஸ்ட் டிரா ரெய்னி ஆர் ஸ்ட்ராமி சீசன், ஏதாச்சும் ஸ்ட்ராமி சீன். ஒரு நல்ல சீனரியா வரைங்க பாக்கலாம். ஒரு மாதிரி மழையில இருக்க மாதிரி ஒரு சீன் வரையும், மழை பெய்யற மாதிரியோ. அதுல என்ன கிரியேட்டிவா எது வேணாலும். பேஜ் பார்த்து மாட்டிக்கிட்டா நோட்ல வரைங்க. பேர் பாருங்க. பேப்பர் அந்த பேக் சைட்ல வரைஞ்சுக்கோ.
ஓ அங்க அவதாரால பாருங்க. உங்களுக்கு இருக்காடா? ஓகே ஃபைன் ரா. பீகாக், லயன், கேட். So peacockலாம் that you are a beautiful person. Online people. Thank you so much. ஏதாச்சும் ரெய்னி சீன் வரையணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்க கிரியேட்டிவிட்டி தான். நான் சும்மா ஜஸ்ட் ரெய்னின்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஆனா நீங்க நிறைய டவுட் கேக்குறீங்க. நீங்க இல்ல அங்க. Finished. Okay. Online, everyone finished? A man standing on the balcony and enjoying the rain. Good. Finished. Okay, last. Oh, no, yeah. Okay, fine. Okay, next. If in case you are drawn a light drizzle or gentle rain, drizzle அப்படின்னா தூறல் போடுற மாதிரி நீங்க வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கேக்குதா லாஸ்ட்ல? ஃபைன். இப்போ இஃப் இன் கேஸ் நீங்க வந்து தூறல் போடுற மாதிரி இல்ல ஒரு மாதிரி லைட்டா மழை பெய்யற மாதிரி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா சோ தட் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் காம்னஸ். நீங்க எந்த விஷயத்தையுமே ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணுவீங்க, ரொம்ப காம்னஸா இருப்பீங்கன்னு அர்த்தம். பீஸ், அமைதியா. காம்னஸ்னாலே என்னது? அமைதியா இருப்பீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஜஸ்ட் ரெகக்னைஸ். நெக்ஸ்ட், இப்போ நீங்க வரைஞ்ச டிராயிங்ல இஃப் தேர் இஸ் an umbrella, அம்பரலா இருக்க மாதிரி யாரெல்லாம் வரைஞ்சிருக்கா? ஓகே, குட். இங்க 2 பேர் வரைஞ்சிருக்கீங்க. சூப்பர். தோணுச்சு. சோ உங்ககிட்ட என்னன்னா
ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நெகட்டிவ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலான்ட்டு ஒரு ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கும். இல்ல அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸா எனக்கு ஓகே இது வந்துச்சுன்னா நான் இதெல்லாம் பண்ண போறேன், இது வந்தா இது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி நீங்க தயாரா இருப்பீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்குள்ளே நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்கன்னு அர்த்தம். லைக் என்ன வெளியில இருந்து கஷ்டம் வந்தாலுமே அதை நீங்க ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்போ அந்த டிராயிங்ல ஒரு ரெயின்போ இல்ல ஒரு சன், அந்த ரெயின் போனதுக்கு அப்புறம் ஒரு சன்னான ஒரு கிளவுடி மூமெண்ட் இருக்கும்ல, லைட்டா கொஞ்சம் வெளில அந்த மாதிரி யாரெல்லாம் வரைஞ்சிருக்கா? பக்கா ஃபைன். கிளவுட்ஸ் எங்க? ஆன்லைன். ஓகே கிளவுட்ஸ் வரைஞ்சிருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்போ நீங்க அந்த மாதிரி வரைஞ்சீங்க அப்படின்னா சோ தட் ரெப்ரசன்ஸ் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெசிலியன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து ஈஸியா பவுன்ஸ் பேக் ஆகி வெளில வருது. ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, சோ நீங்க பேசாம இருந்தாதான், நீங்க டிஸ்கஸ் பண்ணாம இருந்தாதான் நான் என்ன சொல்ல வரேன்றத உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல இருந்து ஈஸியா அதுலயே ஸ்டக் ஆகி இல்லாம ஈஸியா நான் அதுல இருந்து ஒரு 2-3 டேஸ்ல நான் அதுல இருந்து வெளியில வந்துடுவேன். பேக் டு ஃபார்ம் நார்மலா என் லைஃப் நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுதான் ரெசிலியன்ஸ், பவுன்ஸ் பேக். சோ அந்த மாதிரி நான் ஈஸியா வந்துருவேன் அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயத்துல இருந்து ஈஸியா நான் ஓவர் கம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் டப்புன்னு ஓவர் கம் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா சோ அவங்க இந்த மாதிரி டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருப்பீங்க. இல்ல அப்ப வரையல. ஓகே நெக்ஸ்ட் இப்ப யாரெல்லாம் ஒரு பர்சன் வந்து அந்த ரெயின்க்கு நடுவுல டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க? ஓகே நான் சொல்றது எல்லாமே ஜஸ்ட் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க. இஃப் இன் கேஸ் இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே யாரெல்லாம் இப்போ மழை கீழே ஒரு பர்சன் டான்ஸ் ஆடுற மாதிரி வரைஞ்சிருக்கீங்க? சோ பர்சன் டான்சிங் வித் த ரெயின் யாரு? நிறைய பேர் 1 2 3 4 5 6 7 8 9 நீங்க நிறைய பேர் வரைஞ்சிருக்கீங்க. ஆன்லைன்ல யாராச்சும் அப்படி வரைஞ்சிருக்கீங்களா? a person dancing in the rain. நிக்கிற மாதிரி. ஓகே ஓகே சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா லைக் ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட நீங்க ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியுது. ஓகேவா? இப்போ உங்களோட எல்லா டிராயிங்கும் நம்ம பார்த்தாச்சா? இப்போ ஃபைனல் டச். இப்ப பார்த்த எல்லா டிராயிங்குமே ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டிராயிங்ல உங்க என்ன கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றத ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டிராயிங்லயும் எவ்வளவு கேரக்டர் வந்து உங்களோட மேட்ச் ஆயிருக்குன்றத சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். ஜஸ்ட் அனலைஸ் எவ்ரி டிராயிங் தட் யூ ஹவ் drawn. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து 6 டிராயிங்ஸ் வரைஞ்சீங்களே, அதுல இருக்க என்ன கேரக்டர்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்லியிருக்கல, அது எல்லாமே அனலைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன். அதே மாதிரி அந்த 6 டிராயிங்ஸ்ல உங்களுக்கு எந்த டிராயிங் ரொம்ப மோஸ்டா பிடிச்சிருக்குன்றதையும் பாருங்க. 3 ரெயின், ஃபேமிலி, பர்சன். சோ அப்ப உங்ககிட்ட நிறைய செல்ஃப் லவ் இருக்குன்னு அர்த்தம். 2 விஷயம் அனலைஸ் பண்ணுங்க. அந்த 6 டிராயிங்ஸ்ல எது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் ஒன் மோர் திங், அந்த இருக்கிற எல்லாத்துலயும் இருக்க எது உங்களோட ரொம்ப மேட்ச் ஆயிருக்குன்றத பாருங்க. So after finishing just raise your hands. அனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா
Okay, finished. Listen. எல்லாமே அனலைஸ் பண்ணியாச்சா? பக்கா. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மோஸ்ட் டிராயிங் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா ஸ்ட்ரென்த்தும் பார்த்தாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா ஜஸ்ட் திங்க் அது ஒரு சான்ஸ் நம்ம அந்த விஷயத்த கத்துக்கிறது. கேக்குறீங்களா எல்லாரும்? ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் திங்க் ஓகே இது வந்து நான் ஒரு விஷயத்த கத்துக்கிறேன், நான் க்ரோ ஆகிறதுக்கு இந்த விஷயம் நான் புதுசா இப்ப கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது. இப்ப நான் ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், அதுல இருந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயம் நடக்காதுல்ல. சோ அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப பார்த்த உங்களோட எல்லா ஸ்ட்ரென்த்துமே உங்களோட பாசிட்டிவிட்டி. சோ அந்த பாசிட்டிவிட்டியை வச்சு உங்களோட எல்லா சேலஞ்சஸுமே உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதா? ஜஸ்ட் இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். இப்ப நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களால டாக்கிள் பண்ண முடியணும்னா ஜஸ்ட் யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஓவர் கம் ஃப்ரம் யுவர் சேலஞ்சஸ். புரியுதா? ஓகே ஃபைன். லாஸ்ட் ஒரே என்ன நான் எப்பவுமே சம்டைம் கோட் சொல்லிதான் முடிப்பேன். So every masterpiece begins with a single stroke. ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக்கால தான் உங்களோட எல்லா விஷயத்தையுமே நம்மளால ஈஸியா மாத்த முடியும். சோ நான் இங்க கீழே என்ன எழுதிருக்கேன், எல்லாராலும் ஈஸியா படிக்க முடியுதா? இம்பாசிபிள். ஆன்லைன்ல எல்லாருக்கும் தெரியுதா? எஸ். சோ as I said before, just begins with a single stroke அப்படின்னு சொன்னதுனால அந்த இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு வேர்டை just start with a single stroke apostrophe like போட்டு that I am possible அப்படின்ற ஒரு விஷயத்த மாத்துங்க. எந்த விஷயத்தையும் என்னால முடியல அப்படின்றத ஒரு சிங்கிள் ஒரு ஸ்ட்ரோக்னால I am possible அப்படின்னு மாத்தலாம். புரிஞ்சுச்சா? சோ அப்படி மாத்திக்கோங்க and then keep drawing your successful stories. இப்ப யாரெல்லாம் அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்க மாத்திருக்கா ஆஃப்டர் தி செஷன்? அந்த இம்பாசிபிள நான் என்ன சொன்னேன்? Every masterpiece begins with a single stroke. ஒரு சிங்கிள் ஒரு டிராயிங்னால இல்ல ஒரு கோட்னால எல்லாமே மாத்த முடியும். அப்ப நான் இங்க என்ன போட்டிருக்கேன்? இம்பாசிபிள் அப்படின்னு இருக்கா? சோ அந்த இம்பாசிபிள அந்த ஐக்கு நடுவுல ஒரே ஒரு அப்போஸ்ட்ரோபி அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக் போடும்போது அது என்னவா மாறிடும்? I am possible. சோ இம்பாசிபிள் I am possible மாத்திட்டோமா? சோ ஜஸ்ட் அதே மாதிரி எல்லாமே I am possible எடுத்துக்கிட்டு உங்களோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா அழகா டிரா பண்ணிட்டே போங்க. Thank you for the session. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாரும் இங்க வீடியோல இருக்காங்க. அங்க அவங்க எத்தனை பேர் கூட இருக்குது? க்ளோசிங் செஷன். ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தம்ஸ் அப் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. ஃபீட்பேக் வந்து மெசேஜா இல்லாம வாய்ஸ் மெயில கொடுக்கலாம், இல்லை வீடியோவா கொடுங்க. டாக்குமெண்டேஷன்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால நாங்க கம்மிங் டேஸ்ல உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் இல்லை ஜஸ்ட் டைட் அந்த மாதிரி வரும். அதுல நீங்க உங்களோட கமெண்ட் கொடுத்தனா எங்களோட வேல்யூ ஆட் ஆகும். எதுக்கு நாம வந்து டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தெரியும் யோகா வந்து ஒரிஜின் வந்து இந்தியா தான். ஆனா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜெர்மன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை பேட்டன்ட் ரைட்ஸ் பண்ணறதுக்காக பாதாஸ்தாஸ்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எங்களுது அப்படின்னு சொல்லி அதை ரைட்ஸ் பண்ணி அவங்க கொண்டு போறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில டாக்குமெண்டேஷன் எதுவுமே பண்ணல. நாமும் வாய் வழியா சொன்னா எதுவுமே உருப்படாது.
எடுபடாது உலக அளவுல அப்படின்னு. அதனால இப்ப எது பண்ணாலுமே டாக்குமெண்டேஷன். அதனால நீங்க ஃபீட்பேக் டாக்குமெண்டேஷன்லாம் இம்பார்ட்டன்ட் மேலிடத்துல இருந்து மோடிஜிலே ஒரு இடத்துல வருத்தப்பட்டு சொல்லியிருக்காராம். இது மாதிரி நான் உலகம் நல்லா இருக்கணும்னு கொண்டு போனேன், ஆனா அதை சில பேர் உரிமை கொண்டாடுறதுக்காக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதனால நாம கூட சில விஷயங்கள் டாக்குமெண்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த விஷயங்கள் நாம கொண்டு போயிருக்கோம், மத்தவங்களுக்கு இதை மோட்டிவேட் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்ற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஃபீட்பேக்கை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கலாம். இங்க இருக்கிறவங்க மிச்ச பேர் வாய்ஸ் மெயிலையும் ஃபீட்பேக்லயும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. நீங்க கொடுக்க வேண்டியது எல்லாமே எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் தான். ஸோ அதுதான் எங்களோட மோட்டிவேஷன். அடுத்த செஷன்ல பார்ப்போம். மேபி அடுத்த செஷன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா இருக்கும், இல்ல வாட்டர் தெரப்பி, ஏதாவது ஒரு நியூ இன்னோவேட்டோட நியூ திங்ஸோட வருவோம். வாழ்த்துக்கள். யாருன்னா சொல்லணும்னா சொல்லலாம். 1 or 2 மெம்பர், இங்க இருக்கிறவங்க ஒரு மெம்பர், அங்க இதுல இருக்கிறவங்க ஒரு மெம்பர் சொல்லலாம். தரணிக சுப்பு இதுல ஆன் பண்ணிக்கோங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்களா பாருங்க. 1 or 2 பீப்புள் சொல்லலாம். கடை சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டைமிங் எல்லாரும் காலையில இந்த செஷன் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைமிங் ஹார்ட்ஸ் டேஸ், ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருன்னா சொல்றாங்களா கேளுங்க டக்குன்னு. நான் சொல்லணும். எப்படி கேட்கணுமா? சொல்லலாம். ரெக்கார்ட் பண்ணிக்குவா. எப்படி பண்ணலாம்? சுப்பு சீக்கிரம். இங்க யாருன்னா சொல்லலாம். கை தூக்கி சொல்லணும். கை தூக்குங்க, நான் சொல்ல போறேன். செஷன் நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றது சொல்றீங்களா? வாங்க வீடியோல சொல்லுங்க. வாங்க எழுந்து வாங்க, டக்குன்னு வாங்க, எல்லாம் கைப்பட்டுங்க. செந்திலுக்கு போன் பண்ணுங்க, மைக் ஓபன் பண்ண சொல்லுங்க. வாங்க வாங்க டி. என் போன் எடுத்துக்குமா? அங்க இருக்கு பாரு. வாங்க இங்க வாங்க. சுப்பு ரெக்கார்ட், நீங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணிடுறோம். அடுத்தது நீங்க எல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கலாம். செந்தில்ஜி கேக்குதா?